ஹாய் கைஸ். நேற்று இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் முதல் ஓடிய மேட்ச் நடந்து முடிஞ்சது. இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட இந்த மேட்ச் குறித்து வெற்றியை பற்றி கேஎல் ராகுல் அவர்கள் ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியான பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. நான் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை, இந்திய அணி இந்த அளவுக்கு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எங்களோட பிளேயிங் 11 பயங்கரமான பிளேயிங் 11, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா காலையிலேயே எனக்கு ரோஹித் சர்மா இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரை வந்தது. எந்தெந்த பேட்ஸ்மேன்கள் இந்த அணிக்கு தேவை, எந்தெந்த பவுலர்கள் இந்த அணிக்கு தேவை அப்படிங்கிறத முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் நான் கரெக்டான பிளேயிங் 11 செட் பண்ணி உள்ளே கொண்டு போனேன். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு தெரியும். ஆனால் இவ்வளோ ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வீழ்த்துவோம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் எனக்கு மிக முக்கியமான பங்களித்தது ஹர்ஷிப் சிங்கும் அவேஸ் கானும் இந்த பக்கம். அந்த பக்கம் உண்மையிலேயே எனக்கு சாய் சுதர்சன் அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரோட பேட்டிங்குமே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. இந்த பக்கம் 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. எல்லாருமே ஓவராலாக பார்க்கும்போது எனக்கான வெற்றியை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய வெற்றியை நினச்சி விளையாண்டாங்க. அதனால் இன்றைக்கி வெற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது அவருக்கு 10வது கேப்டன்ஷிப் மேட்சாம். இந்த 10 கேப்டன்ஷிப் மேட்ச்லையுமே அவர் இது வரைக்கும் தோல்வியை தழுவவே இல்லை அப்படிங்கிறது அவருக்கே மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அவர் கருதப்படுறாரு. இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட இந்த மேட்ச்க்கான ஆட்ட நாயகன் விருதானது நம்மளுடைய ஹர்ஷிப் சிங்க்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா நேற்று மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்து மிகவும் ஒரு அற்புதமான பவுலிங் வெளிப்படுத்திருக்காரு. அவர் மட்டும் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் விக்கெட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா 300 ரன்னுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள அடிக்க விடாமல் அடின்னு இவர் அடித்த அடியில் அவங்க ஒட்டுமொத்தமாக சுருண்டு போய் அவங்களோட கான்ஃபிடன்ஸை இழந்து வெறும் 114 ரன்னுக்கெலாம் சுருண்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு தோல்வியை இந்த பிச்சில் இது வரைக்கும் எந்த ஒரு அணியுமே சந்திச்சது கிடையாதாம். இதுவே முதல் தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி அவங்கள ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கான்ஃபிடன்ஸை உடச்சி அவங்க மண்ணிலேயே அவங்கள வீழ்த்துறதுக்கு மிக முக்கிய காரணம் ஹர்ஷிப் சிங்குடைய ஓவர் தான். அதற்காக நேற்று அவருக்கு விருது அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த விருதை வாங்கினதுமே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு. ஸோ ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில் இருந்த எல்லாருமே ரோஹித் சர்மா தான்ப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போது கருத்துக்களை குமிச்சு வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே அவருக்கு பாராட்டுகளையும் குமிச்சு வராங்க. காரணம் என்ன? ஹர்ஷிப் சிங் அந்த அவார்டை வாங்கினதுமே எனக்கு இது முக்கியம் அல்ல, நான் இதுக்காக இந்த மேட்ச் விளையாடவும் இல்லை, என்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ண நினச்சேன், நான் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டேன், என்னால் முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டியிருக்கேன். என்றைக்குமே என்ன ஆட்டத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலே எனக்கு அதுவே போதும். இந்த விருது எனக்கு தரதை விட அதாவது அவருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி உடனே அவர் மைக் எடுத்து சாய் சுதர்சனை மேடைக்கு கூப்பிட்டுருக்காரு. எதுக்குப்பா அவர் கூப்பிட்றீங்கன்னு பார்த்தோம்னா, சாய் சுதர்சனுக்கு ஐபிஎல் முடிஞ்சு இதுதான் முதல் ஓடிஐ டெபியூட் மேட்ச். அப்படி முதல் ஓடிஐ மேட்ச்சில் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் சூப்பராக ப்ளே பண்ணி மேட்ச்சில் அரை சதத்தை கடந்திருக்காரு. வெற்றிக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்திருக்காரு. ஸோ முதல் மேட்ச்சில் இந்த அளவுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இப்படி சின்ன மேட்ச்சில் அவர் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படின்னா அவர் கூப்பிட்டு வச்சு நம்ம பாட்டுற விதத்தில் பாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் அவருக்கான பொறுப்பு அப்படிங்கிறது அவர் கண்டிப்பாக வந்துடும். அதை புரிஞ்சுக்கிட்ட ஹர்ஷிப் சிங் அவர்கள் அழகாக சாய் சுதர்சன் கூப்பிட்டு இந்த விருதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துருக்காரு. சாய் சுதர்சன் ஒரு நிமிடம் கண் கலங்கிட்டாரு. ஹர்ஷிப் சிங்கை கட்டிப்பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது. இந்த ஓடிஐ மேட்ச்சில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பார்க்கும்போது அந்த மேட்ச்சில் அவருக்கு ஒரு அவார்டை கொடுக்குறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அந்த தருணம் அப்படிங்கிறது அவரால் சுத்தமாக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக அமையும். இப்போது ஒட்டுமொத்த இந்திய அணியுமே தமிழ் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு வரும். அந்த பொறுப்பே அவரை கடைசி வரைக்கும் அவருக்கான அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். அதை அழகாக புரிஞ்சுக்கிட்ட ஹர்ஷிப் சிங் அவர்கள் இந்த சின்ன வயசுலேயே அவர் சாய் சுதர்சனை கூப்பிட்டு அந்த அவார்டை கொடுத்துருக்காரு, பெருமைப்படுத்திருக்காரு. அதுக்கு பிறகு பேசின சாய் சுதர்சன் ரொம்பவுமே கண் கலங்கிட்டாரு. இதை நான் வாங்குவேன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய முதல் மேட்ச் நான் இந்த அளவுக்கு ப்ளே பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. கண்டிப்பாக இனிமேல் எனக்கு எல்லா மேட்ச்லையுமே இதேமாதிரி ப்ளே பண்ணுங்கிற நம்பிக்கை வரும். இது மாதிரி அவார்டு வாங்கணும்னு எனக்கு ஆசை வரும். இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஹர்ஷிப் சிங் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாய்ப்பளித்த கேஎல் ராகுலுக்கும் வாய்ப்பளிக்க சொல்லி சொன்ன ரோஹித் சர்மா மற்றும் தல தோனிக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள் அப்படிங்கிறத சாய் சுதர்சன் அவர்கள் நேற்று ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காரு. இன்னும் பல விஷயங்களை உருக்கமாக பேசியிருக்காரு. இருந்தாலும் கூட சாய் சுதர்சன் முதல் டெபியூட் மேட்ச்சில் அரை சதத்தை கடந்து இந்தியாவுடைய வெற்றிக்கு லாஸ்ட் வரைக்கும் உறுதுணையாக இருந்தது. உண்மையிலேயே எல்லாருமே ஹேட்ஸ்அப் பண்ண விஷயம் தான். ஸோ இது குறித்து பல்வேறு கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய பாராட்டுகளையும் குமிச்சு வந்துட்டு இருக்காங்க.